எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1953க்கு போக போறோம். அங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்க சில காலத்தால் அழியாத ஞானத்துளிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏதோ பழைய பாடம் நினைக்காதீங்க. நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கு இது ஒரு சரியான வழிகாட்டினே சொல்லலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஃபோன் நோட்டிஃபிகேஷன், சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்னு ஒரே சத்தம், ஒரே இரைச்சல். இந்த கலவரத்துக்கு நடுவுல நம்ம எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு அமைதியையும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? சரியா? இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. இவ்வளவு சத்தத்துக்கு நடுவுல நமக்குன்னு இருக்கிற உண்மையான பாதைய நம்ம எங்கேயோ தவற விட்டுட்டோமோ? ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட இந்த மாடர்ன் குழப்பங்களுக்கு ஒரு ரொம்ப பழமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு சொல்லப்பட்டிருக்கு. அது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த ஆன்மீக பயணத்தோட முதல் படி இல்ல, இதுதான் மிக முக்கியமான படியே. வெளியில தேடுறதெல்லாம் போதும், கொஞ்சம் உள்ள திரும்பி பாருங்கன்னு சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான அழைப்பு இது. அப்புனே கோ பெஹச்சான், அதாவது உன்னை நீயே அறிந்துகொள். அவ்வளவுதான். இதுதான் அந்த மூலமந்திரம். மத்ததுக்கெல்லாம் இதுதான் ஃபவுண்டேஷன். வெளியில தேடுறத நிறுத்திட்டு உள்ள பார்க்க சொல்ற ஒரு ஆழமான குரல். உண்மைய சொல்லணும்னா இந்த ஒரு வரியில தான் முழு பயணமே அடங்கியிருக்கு. சரி, நம்மை அறிந்து கொள்வதுனா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட உள்ளுலகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுறதுதான். நம்ம மனசையும் ஆன்மாவையும் பலப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இது வெறும் தத்துவம் பேசுறதுக்காக இல்ல. இது ஒவ்வொன்னும் நம்மளோட மனப்பான்மையையும் ஒழுக்கத்தையும் செதுக்கிறதுக்கான டூல்ஸ் மாதிரி. பணம், படிப்பு, எதிர்காலம் இதையெல்லாம் நாம எப்படி பாக்குறோங்கிறத மாத்துறதுல இருந்துதான் இந்த உள் மனப்பயணம் ஆரம்பமாகுது. பிரம்மச்சரியம்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏதோ கட்டுப்பாடுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது இல்ல, அது ஒரு எனர்ஜி மேனேஜ்மெண்ட். யோசிச்சு பாருங்க, சிதறி போற தண்ணிய அணை கட்டி தடுத்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட உயிர் சக்திய ஒருமுகப்படுத்தி அத நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கும் பெரிய லட்சியங்களுக்கும் பயன்படுத்துறது தான் இதோட நோக்கம். இது ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசம். லைப்ரரியில இருக்கிற எல்லா புக்கையும் படிக்கிறதுக்கும் நமக்குள்ள இருக்கிற ஞானத்தோட ஒரே ஒரு வரிய புரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ இந்த வழிகாட்டுதல் நம்ம கிட்ட என்ன கேக்குதுன்னா, நீங்க வெறும் தகவல்களை சேகரிக்கிற ஒரு படிச்ச முட்டாளா இருக்கீங்களா, இல்ல உண்மையான உள்மன தெளிவை நோக்கி போறீங்களா? சரி, இப்போ நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்ட இந்த ஞானம் இருக்கு இல்லையா, அது எப்படி நம்மளோட ஒவ்வொரு நாள் வேலைகள்லயும் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்திலையும் வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். ஆன்மீகம்னா ஏதோ தியான அறையோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. அது நம்ம சமையல்ல, நம்ம ஆஃபீஸ் வேலையில, நம்ம வீட்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வெளிப்படணும். நம்ம ஆரோக்கியம், நம்ம உறவுகள், இது கூட ஆன்மீகத்தோட ஒரு பகுதிதான்னு ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நாம பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது நடைமுறை ஆன்மீகம்னு சொல்றோம். நம்மளோட டெய்லி வேலைகளை ஒரு பாரமா நினைக்காம அதே ஒரு தியானமா, ஒரு சேவையா மாத்துறதுதான் அந்த மனநிலை. அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டா நம்ம வாழ்க்கையே ஒரு ஆன்மீக பயிற்சியா தான் மாறிடும். ஓகே, அப்போ இந்த உள் மனநிலையையும் நம்ம வெளி செயல்களையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு என்ன பிராக்டிக்கல் பயிற்சிகள் இருக்கு? வாங்க பார்க்கலாம். நாம் இங்க பார்க்கறது வெறும் சடங்குகள் மட்டும் கிடையாது. இது ஒவ்வொன்னும் நம்ம மனசு, உடல், ஆன்மா, இது மூணையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வரதுக்கான பவர்ஃபுல் டெக்னிக்ஸ். நம்ம மூச்சை ஒழுங்குபடுத்துறதுல இருந்து இயற்கையோட சைக்கிள்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது வரைக்கும் இதுல எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு. இந்த பயிற்சிகளோட அல்டிமேட் நோக்கம் இதுதான். நம்ம உள்ளுலகத்துக்கும் வெளி உலகத்துக்கும் நடுவுல ஒரு ஹார்மனி, ஒரு இணக்கத்தை உருவாக்குறது. நம்ம டெய்லி குளிக்கிறோம், மூச்சு விடுறோம், இந்த மாதிரி சாதாரண விஷயங்களை கூட ஒரு பெரிய நோக்கத்தோட உணர்வுபூர்வமான ஆன்மீக பயிற்சியா நம்மளால மாத்த முடியும். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த வழிகாட்டுதல் நமக்கு கொடுக்கற முழுமையான பாதையோட ஒரு மேப் மாதிரி இப்ப பார்க்கலாம். இது வெறும் தகவல்கள் கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல். அப்போ இந்த முழு பாதையையும் நாம ஒரு 4 ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்கலாம். ஆனா இது ஒன் வே ரோட் மாதிரி இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான வட்டம். நான் யாருன்னு கேக்குறதுல ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள ஒழுக்கத்தை வளர்த்துக்கிட்டு அதை நம்ம செயல்கள்ல காட்டி அப்புறம் டெய்லி பயிற்சிகள் மூலமா நம்மள நாமளே ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். நிச்சயமா இந்த ஆன்மீக பயணம் பாக்குறதுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி தெரியலாம். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, 1000 மைல் பயணம் கூட ஒரே ஒரு அடியில தான் தொடங்குதுன்னு.
அந்த முதலடி எது தெரியுமா? நான் யார் அப்படின்னு நமக்கு நாமே நேர்மையா கேட்டுக்கிற அந்த ஒரு நொடிதான். இந்த ஆய்வு இப்போதைக்கு இங்க முடியுது. ஆனா உங்களுக்கான உண்மையான பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது. இந்த சிந்தனை புரட்சிங்கிற பாதையில நீங்க நடக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ள நீங்க என்ன ஒளிய கண்டுபிடிக்க போறீங்க?